இவ்வளவு காலையில ஏஞ்சி சோத்து முட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு ஃபேமிலியோட ஜில்லுன்னு இருக்கலாம். நாங்க எல்லாரும் இன்னைக்கு தடா ஃபால்ஸ்க்கு தான் போறோம். ஜாராவை கார்ல எல்லாரும் கூடயும் கழட்டி விட்டுட்டு நாங்க 2 பேரும் ஜோடியா போலான்னு கிளம்பணும். பட் டீசல் போடும்போது அவ எங்களை பாத்துட்டு பாதிலேயே எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டா. அப்படியே வெயில்ல சூடா காத்து வாங்கிட்டு போற வழியில ஆட்டுக்குட்டி எல்லாம் பாத்துட்டு ஜாலியா போனோம். அப்புறம் ரொம்ப தாகமா இருந்தது, ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப் எதிர்க்க இருந்த ஒரு ஜூஸ் கடையில ரோஸ் மில்க் குடிச்சோம். ரொம்பவே சூப்பரா இருந்தது, ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வழியா தடா ஃபால்ஸ்க்கு ரீச் ஆயிட்டோம். உள்ள டிக்கெட் எடுத்து என்ட்ரி ஆயிடுச்சு, வண்டியை பார்க் பண்ணிட்டு அப்படியே நடந்து கிளம்பியாச்சு. கண்டிப்பா எல்லாருக்கும் சம்மர் ஹாலிடேஸ் விட்டுருப்பாங்க. எல்லாரும் ஃபேமிலியோட ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 1 டே ட்ரிப்பா தடா ஃபால்ஸ்க்கு வாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா குட்டி பசங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. நமக்கு எங்க போனாலும் சோறு தான் முக்கியம் பிகிலு. சோ கண்டிப்பா ஃபால்ஸ்க்கு போறீங்கன்னா சாப்பாடு வீட்ல இருந்தே செஞ்சு எடுத்துட்டு போயிடுங்க, இல்லைன்னா வெளியே இருந்து வாங்கிட்டு போயிடுங்க. அங்க எங்கேயும் நல்ல ஃபுட்டு கிடைக்காது. சாப்பாடுலாம் எடுத்துட்டு போறீங்கன்னா கண்டிப்பா கையில ஒரு குச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா அங்க இருக்க குரங்குலாம் நம்மள சுத்து போட்டுருவானுங்க. நல்லா சாப்பிட்டு ஜாலியா ஆட்டம் போட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பும் போது இருந்த வாழைப்பழத்தை குரங்குங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. அவ்வளவுதான். இதே ரொம்ப சூப்பரா போச்சு. பாய்.